வேதம் சொல்லுகிறபடி நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய பெரிய சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஆகையினால் அவருடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாம் தொடர்ந்து சுகத்தை குறித்து நாம் நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம். சுகம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய இடங்களில் பாருங்கள், சுகமெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, நோய் கூட நல்லது தான், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு நோய் வந்தால் தான் ஹாஸ்பிட்டலாக ஓடும்போது தான் சுகம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பது புரியும். அதனால் கவனிங்க, இந்த உலகத்தில் மோசமான 2 விஷயம் எதுன்னு சொன்னால், ஒன்று வியாதி, இன்னொன்று தரித்திரம். இந்த வியாதி அந்த தரித்திரம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையை அது ரொம்ப சஞ்சலப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால தான் பாருங்க, நிறைய ஜனங்களை பாருங்க, இந்த வியாதிப்பட்டவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் அவங்க பாருங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வலியினால வேதனைப்படும் பொழுதெல்லாம் நிறைய நேரத்தில் அவங்க சொல்லக்கூடியது, இதெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வறுமை இருக்கும் பொழுது அந்த மனுஷன் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேற முடியாமல், பிள்ளைகளை வளர்க்க முடியாமல், அதாவது ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சிங்க, நம்ம கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னா கூட நமக்கு என்ன தேவை? ஐஸ்வர்யம். தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆகையினால சுகமும் செழிப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தான் இதை கொடுக்கிறவர். நல்லா கவனித்துக்கொள்ளும். சில வேதத்திலிருந்து சில பகுதிகளை நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். யோவானுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யோவானுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். சுகத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் குணமாக்கினார். வேதத்தில் படிக்கிறோம், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய். இயேசு குணமாக்குகிறவர், சுகமாக்குகிறவர் மாத்திரமல்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அதனால வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர். கவனிக்கலாம், வேதத்தை திருப்பிக் கொள்ளும். யோவானுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்து 1லிருந்து 10 வசனத்தை வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. இங்கே கவனித்து பாருங்க, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அதுக்கு பிறகு படிக்கிறோம், ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். இங்க கவனிச்சு பார்க்கிறோம், ஒரு 38 வருட வியாதியஸ்தனை குறித்து தான் இங்க பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அவனை குறித்து கொஞ்சம் கவனிச்சோன்னு சொன்னா, இப்போ இந்த பெதஸ்தாங்கிற ஒரு பெரிய குளம் இருக்கிறது. இந்த குளத்தை நமக்கு நிறைய தெரியும், தேவதூதன் வந்து கலக்குவான். இன்னொரு காரியத்தை நல்லா கவனிச்சிங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் பேஷண்ட், அதாவது ரொம்ப நாளாக இருக்கிற ஜனமும் உண்டு, புதுசாக போனவங்களும் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு கவனிச்சிங்களேன், இப்போ புதுசாக ஒருத்தன் அந்த இடத்துக்கு வியாதியஸ்தம் போகிறான்னு வச்சுங்க, அங்கே இருக்கிற சீனியர் பேஷண்ட் எல்லாம், அங்கே இருக்கிற மூத்த வியாதியஸ்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், தம்பி நீ இப்போ புதுசாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிற, இங்கே என்ன ரூல்ஸ் தெரியுமா? திடீர்னு தேவதூதன் வந்து கலக்குவான். அப்படி கலக்கும் பொழுது யார் முன்னாடி போய் இறங்குறாங்களோ அவங்க சுகமாவாங்க. உனக்கு தைரியம் இருந்தால் உன்னால் முடிஞ்சா நீ சுகமாயிக்க, எங்களால் முடிஞ்சா. ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த இடத்துல நீ எதையுமே பேசக்கூடாது. ஏன்னா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்ததுன்னா தேவதூதன் வர்றது தெரியாமல் போயிடும். ஆகையினால இந்த என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். 2வது, அமைதியாக இருந்துட்டு எப்பவுமே காதை ஷார்ப்பாக வச்சுக்கணும். திடீர்னு எப்போ கலங்க தெரியாது. அப்படி கலங்குச்சுன்னு சொன்னா நீ குடுகுடுன்னு உருண்ட பிறண்ட ஓடி போய் அதில் விழுந்துடணும். அப்போ இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷன் மட்டுமல்லாமல் அங்க இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களுக்கு என்ன கண்டிஷன்? எதையுமே பேசக்கூடாது.
ஆனால் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா வியாதியஸ்தர்களால் சும்மா இருக்கவே முடியாது. நீங்கள் யாராவது வியாதிப்பட்டுட்டு அவங்கள போய் பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா போதும், கதையாக சொல்லுவாங்க. வந்து விசாரிக்கலை, என்னை யாரும் கவனிக்கலை, நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், எதையும் பேசாமல் அவன் காத்திருந்தான். பைபிளில் சில காரியங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யாரும் அறியாத வேலையில் நினையாத நேரத்தில் அவர் வருவார்னு வேதம் சொல்லுது பாருங்க. அதே போல இந்த இடத்துல ஓய்வு நாள், இது வந்து ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒருத்தர் சுகமாய் வீட்டுக்கு கூட போகக்கூடாது. அதனால தான் அவங்க வந்து கேட்குறாங்க, அவன் சுகமாகி வீட்டுக்கு போன உடனே ஓய்வு நாளில் இதை செய்யலாமா? அவனுக்கு என்ன பிரச்சனை? வியாதியை கடந்து செத்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு அந்த பாரம்பரியத்தில் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறான். இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க, இந்த மனுஷன் யாருன்னு சொன்னால், ஒரு நாள் 2 நாள் பேசாமல் அமைதியாக உட்காந்து காதை ஷார்ப்பாக்கி உட்காந்து பார்த்து 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 இப்போ யோசிச்சு பாருங்க, இவனுக்கு எத்தனை வருஷம்? 38 வருஷம் வாழ்க்கையே அந்த இடத்துல போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசமும், இதுக்கு மேலே ஒரு தேவதூதன் வந்து கலக்குவான்னு சொல்லியும் அவன் கலக்கினா நம்மளால். ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு பாருங்கள், வயது ஆக ஆக இன்றைக்கி நிறைய பேருக்கு அதான் சொல்ல போகிற பாருங்க, கர்த்தர் நல்லவர். நீங்கள் உங்கள் வயதை பார்க்காதீங்க, உங்களோடு இருக்கிற தேவ தயவை பாருங்க. கர்த்தர் உங்களை முன் குறித்து அழைத்திருக்கிறார். 38 வருஷம் அவனுக்கு. அவன் அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளை கழிச்சு அங்கே வந்தான்னு தெரியாது. ஆனால் அவனுடைய காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. வாழ்க்கையே போயிட்டு அப்படின்னு அவன் நினைக்க கிடையாது. இந்த வியாதியஸ்தம் படுத்து இந்த இடத்துல இருந்து காத்திருந்து அதுவும் அநேக வருஷமாக யார் இடத்துல பேசாமல் எப்போ தூதம் வந்து கலக்குவான், அந்த குளத்தை பார்த்து வயது போய், தன் நம்பிக்கை போய், விசுவாசம் போய், எல்லாமே போன நிலையில் அவன் இருக்கிறான். அந்த நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத நாள் ஓய்வு நாள். அந்த நாளில் யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, சொந்த வேலை செய்யவே கூடாது அந்த நேரத்தில். ஏன்னா அந்த நாள் பாருங்க, வியாதியஸ்தர்களுக்கு ஒரு காரியம் தெரியும், எல்லா நாளும் வாஞ்சியோடு இருப்பாங்க. ஆனால் ஓய்வு நாள் வந்தா அது கர்த்தருடைய கட்டளை. அந்த நாளில் ஆண்டவரே ஓய்ந்திருப்பாராம். வேதம் அப்படிதான் சொல்லுது. 6 நாள் உலகத்தை ஆண்டவர் படைச்சிட்டு 7வது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருந்த நாள் எல்லாருக்குமே அது ரெஸ்ட். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சிருப்பாங்க, இன்னைக்கு ஓய்வு நாள், தேவதூதன் கூட வரமாட்டான். நல்லா கவனித்துக்கோங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய வேலைகளெல்லாம் 6 நாள் செஞ்சுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமைனா ஓய்ந்திருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு அநேகருடைய மனசில் என்ன இருக்குது, இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அவர் ஓய்ந்திருப்பார். அதனால் நமக்கு நல்லா கவனித்துக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் உங்களை சந்திப்பார். இந்த இடத்துல கவனித்துக் கொள்ளுங்க, அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்ததுனால கர்த்தர் அவனிடத்தில் வந்தார். எனக்கு சபைக்கு வருகிற ஜனங்கள், எத்தனை ஜனங்கள் காத்திருக்கிறார்களோ, நிர்விசாரமாய் இருக்கிறவர்களை அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா மழைக்காக அவங்கெல்லாம் காத்திருக்கிறது இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, செயற்கையாக மழையை வர வைக்கிறதுக்கு நிறைய காரியங்களை செய்கிறாங்க. அப்படி செயற்கையாய் வர வைக்கிற அந்த மழை என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய அழிவை தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் இயற்கையாக வருகிற மழை, அது காத்திருந்து மழைக்காக வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகு வருகிற அந்த ஆசீர்வாதமான மழை அவர்களுக்கு சேதத்தை எல்லாம் நன்மையை கொடுக்கும். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் மழைக்காலம், கோடைக்காலம், குளிர்காலம்னு வைத்திருக்கிறார் மனிதர்களுக்கு நன்மை உண்டாக்கும்படி. அதனால கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமா நன்மை உண்டாகும். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த மனிதன் 38 வருஷமா காத்திருந்து சோர்ந்து போனான். ஆனால் அவன் காத்திருந்தான். அவன் அதே அந்த பெதஸ்தா குளத்தை விட்டு போயிடாம அதே இடத்தில் இருந்தான். ஏன்னு சொன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது நம்முடைய மனதில் நம்பிக்கை அற்று போனால் ஒரு நம்பிக்கை, அதாவது நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் ஜெபம் பண்ணிட்டு இப்படி தாங்க 4 வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அவிசுவாசத்தோடு கூடிய நம்பிக்கை இவனுக்கு என்ன இருந்துன்னு சொன்னா 38 வருஷம் காத்திருந்து சோர்ந்து போனான். அப்படி சோர்ந்து போனவனை தேடி ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் அவன் வெகுநாள் வியாதியஸ்தன் என்று கண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா காத்திருக்கிறவர்களை கர்த்தர் பார்க்கிறார். சபைக்கு அநேக வருடமாய் ரட்சிக்கப்பட்டு பலவிதமான தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டு காத்திருக்கிற உங்களை கர்த்தர் பார்த்து, இவர்கள் இத்தனை வருஷமாய் காத்திருக்கிறார்கள் என்று அற்புதத்தை நிச்சயமாய் அவர் செய்வார். காத்திருக்கிறவங்களுக்கு வேதா தான் சொல்லுது, காத்திருக்கிறவர்கள்
கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். இந்த இடத்துல பாருங்க, காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. சில பேருக்கு உடனே நடக்கணும். அப்படி உடனே நடக்கணும்னு சொன்னா உடனே என்ன செய்திருவாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல வேதத்துல படிக்கிறோம், இவனை குறித்து படிக்கலாம் பாருங்க. 5வது வசனம் பாருங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த இடத்துல கவனிங்களேன், ஏன் ஆண்டவர் அவங்கிட்ட கேட்கணும்? நேரா அவனை பார்த்து படுக்க தூக்கிட்டு போன்னு சொல்லி இருந்தா அவனுக்கு அந்த வார்த்தையினுடைய மகிமை புரிஞ்சிருக்காது. ஆண்டவர் பாருங்க, சில இடங்கள்ல அவர் கேட்கிறார், சொஸ்தமாக விரும்புகிறாயா? அவர் நம்மோடு பேசி நம்முடைய மனதில் ஒரு வாஞ்ச வரணும், நான் சுகமாகணும், நான் இப்படியே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்ற பாருங்க, வயசாயிடுச்சு அல்லது ஜெனரேஷன்ல இருந்து வர்ற தலைமுறையா வர்றது இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிங்க, நாம தேவனுக்குள்ள பிறந்திருக்கிறோம். சுகம் நமக்கு ரொம்ப முக்கியம். சுகம் ரொம்ப முக்கியம். நமக்கு துர்ச்செய்தி யாராவது சொல்றாங்க, நம்மளை பார்த்து உங்களுக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டருங்களோ உற்றார் உறவினரோ சூழ்நிலையை பார்த்தோ உங்க சரீரத்தை பார்த்தோ எதை வச்சு அவங்க சொன்னாலும் நீங்க வேதத்தை வச்சு உங்க வார்த்தையை மாற்றுங்க. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய தயவினால் அவருடைய நோய்களை சுமந்து தீர்த்தபடியால் நான் சுகமாவேன். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, படுத்திருந்த அவனை பார்த்தாரு, இவன் வெகு காலமாய் காத்திருக்கிறவன். நல்லா கவனிங்க, நீங்க எந்த இடத்துல தேவனுக்காய் காத்திருந்தாலும் அவன் காத்திருந்தது தேவ தூதனுக்கு. நல்லா கவனிங்க, தேவ தூதனுக்கு காத்திருந்த அந்த மனிதனுக்கு தேவனே இறங்கி வந்து அவனுக்கு அற்புதம் செய்தார். அதே போலதான் உங்களுக்கு கூட ஒரு தேவ தூதன் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடையை மாற்ற மாட்டானா? அப்படி காத்திருக்கிற உங்களுக்கு தேவனே வந்து தடைகளை தகர்த்தி போட்டு உங்கள் பாதைகளில் ஆசீர்வாதத்தை நெய்யாய் பொழிய பண்ணுவார். வாசிக்கலாம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ள வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை இழுத்துக்கொண்டு நட என்றார். கவனிங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவனை ஆண்டவர் சந்தித்து, நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் சொல்றான், ஆண்டவரே, எனக்கு ஆசைதான், ஆனா நான் இறங்குறதுக்குள்ள இவனுக்கு ஒரு காரியம் புரியல, இவர் யார் என்பதை அவனுக்கு புரியல. அதனாலதான் ஆண்டவர் பார்த்து சொல்றார், அவனை பார்த்து, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அது ஓய்வு நாள். ஆனா அநேகர் நினைச்சாங்க, அநேகம் அந்த வியாதியஸ்தர்களுக்கு தெரியும், எல்லாம் 6 நாள் எப்படி இருக்கணும், அமைதியா காத்துட்டு இருக்கணும். 7வது நாள் இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி அவங்க சுயமா இருந்திருப்பாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் என்னைக்கு யாரை எதிர்பார்க்கலையோ அன்னைக்கு தான் ஆண்டவர் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளை சொல்லுது பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு 9வது வசனம் பாருங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். இது என்ன நியாயம்? இவ என்னவோ இன்னைக்குதான் வந்து படுத்துட்டு பாயை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. 38 வருஷமா படுத்துட்டு கிடந்தவன். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஓய்ந்து இருக்கிறாங்க. அவன் 38 வருஷமா வாயை அமைதியா பொத்திக்கிட்டு, ஏன்னா அவனுக்கு சொல்லப்படுது, அங்கெல்லாம் போய் வளவளன்னு பேசிட்டு இருக்க முடியாது. நல்லா கவனிக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சபைக்கு வந்தா கூட குணமாகுவதற்கான வார்த்தைகளுக்கு மௌனமாயிருந்து காத ஆண்டவரை பக்கமா திருப்பி கேளுங்க. வார்த்தையாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள வந்து சுகத்தை கொடுப்பார். அதனால்தான் அவர் பேச தேவ தூதன் எப்போ வருவான், குளத்தை கலக்கிற சத்தம் எப்போ வரும், உடனே அதுல போய் இறங்கணும். நாம காத்திருந்தது போல நாம கூட நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்திற்கு காத்திருக்கணும். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அடுத்த வசனத்தில் யூதர்கள் அவனை பார்த்து கேட்குறாங்க, இது ஓய்வு நாளாக இருக்கும் பொழுது நீ அந்த படுக்கை பாயை தூக்கிட்டு போகிறது இது எவ்வளவு? 10ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க பாரு, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார். அவன் சொல்றான், என்னை சொஸ்தமாக்கினவர் அப்படி சொன்னார். ஒரு காரியத்தை கவனிங்களேன்,
அவனுக்கு இவர் யாருன்னு கூட தெரியல. கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இயேசுதான் தேவகுமாரன் தான் குணமாக்கினார்னு தெரியல. அவன் என்ன செய்யறான், அவனை பார்த்து யூதர்கள் கேட்கறாங்க, யார் உன்னை சுகமாக்கினது? அப்ப அவன் சொல்றான், ஒருத்தர் வந்தாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. அவனுடைய வாழ்க்கை ரெண்டு காரியத்தை கவனிங்க. அவன் எப்பொழுதும் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தான். சில பேர் ஜெபம் பண்றோம், நம்முடைய வாழ்க்கையில ஏன் அற்புதங்கள் நடக்காம இருக்குன்னு சொன்னா நம்பிக்கை. ஒருவேளை இவனுக்கு நம்பிக்கை குறைவு இருந்ததுன்னா குறைவு இருந்தது தான், ஆனாலும் அவனுடைய நம்பிக்கையை பாருங்க, அவன் சுகம் பெற வேண்டும் என்ற வாஞ்சை. படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்னு சொன்னா உடனே படுக்கையை எடுத்துக்கிட்டு அவன் ஒருவேளை ஏங்க நான் தான் நடக்க முடியாதவனாச்சே அப்படின்னு சொல்லல, அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொசமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடன் சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொசமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, அதற்கு பின்பு இயேசு அவனை, இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம், நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் குணமாக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவன் குணமான உடனே தேவனை மறக்காதபடிக்கு, யார் அற்புதம் செய்தாங்கன்னு கூட தெரியல, ஆனா தேவன் நம்மை குணமாக்குகிறவர் என்று சொல்லி அதை அறிந்து அடுத்து எங்க போனா, தேவாலயத்துக்கு. இன்னைக்கு நிறைய ஜனங்களை பாருங்க, தேவாலயத்துக்கு வருவதற்கு நிறைய பிழையான சாக்குகளை சொல்லுவாங்க. ஏதோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஊருக்கு போனேன், அங்கே போனேன், ஃபோன் வந்துச்சு, என்னை கூப்பிட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கவனித்துக் கொள்ளுங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற உள்ளான தேவனை தேடுகிற உணர்வை வேதம் பார்க்கிறது. இந்த இடத்துல பாருங்க, இவனை குறித்து ஏன் அத்தனை பேர்ல இவனை கர்த்தர் எழுப்பினார்னா, இவன் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பாருங்க, ஆண்டவரே என்னை நம்புங்கப்பா பாட்டு பாடுறோம். நீங்க நம்புங்கப்பான்னு பாடுறதை விட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானிச்சு பார்க்கிறோம். நமக்கு ஒரு சந்தோஷம் நடந்தால் ஆலயத்துக்கு வர்றதுக்கே நம்ம என்ன செய்யறதில்ல, முடியாத அளவுக்கு பிஸி ஆகிடும். சில பேர் பாருங்க ஆலயத்துக்கு கூட வர முடியறதில்ல, அவங்களுக்கு நிறைய சாக்கு போக்குகளை சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனுஷனை தேவன் தேவாலயத்தில் பார்த்துட்டு அவனை பார்த்து சொல்றாரு பாருங்க, இந்த வசனத்தை படிங்களேன். அதற்கு பின்பு இயேசு 14ஆம் வசனம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். நல்லா கவனிங்க, இவன் அப்படிங்களான்னு சொல்லிட்டு அமைதியா போகாம இவனுடைய வாழ்க்கையில ஆலயத்துக்கு போற பழக்கம், கர்த்தர் செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பழக்கம், இந்த ரெண்டு பழக்கமும் இயேசுவை பற்றி அடுத்தவர்களுக்கு சொல்லணும். யூதர்களுக்கு போய் இயேசுதான் என்னை சொஸ்தமாக்கினார் சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிற அந்த நல்ல பழக்கம் அவனுக்குள்ள இருந்ததை கவனிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும், நல்ல கவனிங்க, இந்த நாளில் வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு சுகம் என்பது மிக மிக முக்கியம். எந்த சின்ன சின்ன தலைவலியாக இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளாதீங்க. சின்ன சின்ன தலைவலியோ அல்லது பெரிய பெரிய வியாதி, எந்த வியாதியும் இயேசுவின் நாமத்தில் நமக்கு வரக்கூடாது. ஏன்னு சொன்னா நம்ம இயேசப்பாவுடைய பிள்ளைங்க. இந்த உலகம் ஒரு மோசமான உலகம். இந்த உலகத்தில் அநேகருக்கு அநேக பலவிதமான வியாதிகள் வரலாம், வராதுன்னு சொல்லல, வரலாம். அது வந்தா மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்றோம். சில பொல்லாத மனிதர்கள் சில நோயை கலப்பி விட்டுருப்பானுங்க. இடையில கூட நிறைய கொரோனா வைரஸ் வந்தது பார்க்குறோம், நிறைய என்னென்னவோ காய்ச்சல் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக குரங்கு காய்ச்சல்னு சொல்லி ஏதாவது ஒன்று புதுசாக என்ன பண்ணுறாங்க, நோய்களை கிளப்பி விட்டுருக்குறாங்க. ஆனால் கவனிங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது எல்லாவற்றிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரத்தை பாருங்களேன். மத்தேயு புத்தகம் 16ஆவது அதிகாரத்துக்கு வந்துருங்க. மத்தேயு 16ஆவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற இந்த திறவுகோள்களை குறித்து கொஞ்சம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆவது அதிகாரத்தில் 19ஆவது வசனத்தை படிங்களேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை ஒன்று கிடையாது, அநேகம். அந்த திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்க்கிறது எது. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற திறவுகோல். இந்த திறவுகோள்கள் என்னன்னு சொன்னா, கட்டவும்
கட்டு அவிழ்க்கவும், சாத்தானை கட்டவும், அந்த வியாதியை கட்டவும், அதை கட்டி துரத்தவும், ஆரோக்கியம் என்கிற கட்டை அவிழ்க்கவும். தீர்காயுசுக்கு ஒரு மனுஷன் வாழணும், வாழ்நாளில் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு, தடைகளை தகர்ப்பதற்கு, பொக்கிஷமாகிய சுகத்தையும் தேவ கிருபைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள், இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொண்டு கட்டவும் கட்ட அவிழ்க்கவும் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகள் வாழணுங்கிறதுக்காக. ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு வாங்கன்னு கூப்பிடாம பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து, இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், அவர் இப்பொழுதும் எனக்குள்ள இருக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்குள்ள அவர் இருப்பார், என்னை சுகப்படுத்துவார், உன்னை சுகப்படுத்துவார், இயேசுவின் தழும்புகளால் சுகமாவோம். அவருக்கு பேர் யெகோவா ராஃபா. அதனால ஜனங்களுக்கு அந்த சுகத்தை குறித்து நமக்கெல்லாம் நம்பிக்கை வேணும். நான் சுகமாவேன், நான் சுகமாவேன். என்னென்ன சின்ன சின்ன பலவீனம் வந்தா கூட, சின்ன சின்ன பலவீனம் வந்தா கூட, இன்னும் கூட ஒரு காரியத்துக்கு வந்தீங்களேன், நாம் என்ன நினைவோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத, ஒரு தும்மல் வந்தால் கூட நம்ம எந்த கான்சியஸில் இருக்கிறோம், அதாவது ஆண்டவருடைய நினைவில் இருக்கிறோமா, அல்லது வேறு ஒரு சிலர் பாருங்க, தும்மல் வந்து இயேசுவேம்பாங்க, சில பேர் தும்மல் வந்தால் ஐயோயோம்பாங்க. அவன் என்ன நினைவில் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்முடைய ஒருவேளை நமக்கு என்ன வாயில் வருதுன்னு பார்த்து நாம் தேவனோடு இருக்கிறோமாங்கிறத நம்ம என்ன செய்யலாம், சரி செய்து கொள்ளலாம். இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க, இந்த பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா, சந்தேகத்தை கலப்புறது. அதனால தான் வெளிப்படுத்தின புத்தகம் 10வது அதிகாரத்தை மையமாக வச்சு படிச்சுட்டு இருக்கிறோம். சகோதரர்களை குற்றச்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அந்த குற்றப்படுத்துகிறவன் அநேகருக்குள்ள வந்து இந்த மாதிரி குற்றப்படுத்துவான், உனக்கெல்லாம் சுகமாகாது, இது வந்து பரம்பரையாக வர வியாதி தானே, டாக்டர் இதை சொன்னாங்க தானே, நீ இப்படி செஞ்சதுனால தானே வந்தது. நிறைய நேரத்தில் பாருங்க, நீயா போய் விழுந்துட்ட, அல்லது ஆக்சிடென்ட் ஆனா, எலும்பு முறிஞ்சா, நரம்பில் ஏதாவது பிரச்சனை வந்தா, அல்லது வேற ஏதாவது வயதானா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்களை பிசாசு கொண்டு வந்து அந்த மனுஷனை சுகம் பெற விடாதபடிக்கு சில சந்தேகங்களை கொண்டு வருவான். முதல்ல இந்த சந்தேகத்தை கட்டுங்க, முதல்ல இந்த சந்தேகத்தை கட்டி இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போய் சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் நான் சுகம் ஆவேன், நான் சுகமாவேன், நான் சுகமாவேன். யாராவது உங்களை பார்த்து சொல்றாங்களா, ஐயோயோ உங்களுக்கு இப்படியா, வாய மூடி சாத்தானே அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லாதீங்க. அந்த அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்றேன். உங்களுக்கு இப்படி ஆகுமா, எனக்கு அப்படி ஆகாது. யாராவது வந்து இப்படி தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, முதல்ல அவங்க பேச்சை நிறுத்துங்க, அல்லது வேற ஏதாவது பேச்சை கொடுங்க. ஆனால் கவனிக்க வேண்டியது, அவங்க சொன்னதை இருதயத்தில் வைக்காதீங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை விசுவாசமான வார்த்தைகளை வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றது பாருங்க, யோவானுடைய புத்தகம் 10வது அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோவானுடைய புத்தகம் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எடுக்கும் பொழுது அங்கே சொல்லுது, திருடன் தான் திருடுகிறவனும் கொள்ளுகிறவனும் அழிக்கிறவனும். ஒரு திருட வந்தா என்ன செய்வான், நேராக வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ன பண்ணுவான், பூட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ள போறதுக்கு கதவை உடைக்கிறதோ ஜன்னலை உடைக்கிறதோ, இதெல்லாம் பிசாசுடைய வேலை. கையை உடைக்கிறதோ காலை உடைக்கிறதோ அல்லது ஏதாவது சேதாரத்தை உண்டு பண்ணுகிறது, கொள்ளுகிறதும் அழிக்கிறதும் பிசாசுடைய வேலை. ஆனா ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா, அவர்களுக்கு ஜீவன் கொடுக்க. எந்தெந்த பகுதி ஜீவன் அற்று போனதோ, எந்தெந்த உறுப்புகளுக்கு செயல் அற்று போனதோ, எந்த இடத்துல செயல்படாத ஒரு உறுப்பு இருக்கோ அதற்கு ஜீவன் கொடுக்க, கிட்னிக்கும் இருதயத்துக்கும் அடைப்பை மாற்றவும். இன்னைக்கு ஒரு சிலர் நல்லா புரிந்து கொள்ளுங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவர் சிருஷ்டிகர், அவர் என்ன செய்யறான்னு சொன்னா கொல்லவும் அழிக்கவும் வரல, அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க, அடைபட்டிருக்கிற நரம்புக்கு ஜீவனை கொடுத்து நல்லா ஓடுவதற்கு, இருதயத்துக்கு, நுரையீரலுக்கு, உங்க கிட்னிக்கு, உங்களுடைய அவைகளுக்கெல்லாம் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதனாலதான் வசனம் சொல்லுது, அவருடைய வசனம் நம்முடைய எலும்புகளுக்கெல்லாம் மருந்தாய் இருக்கிறது, ஔஷதமாய் இருக்கிறன்னு சொல்லி வேதத்தில் படிக்கிற பாருங்க. அதான் வசனம் சொல்லுகிறது, திருடன் தான் திருடுகிறவன் கொள்ளுகிறவன், ஆனால் ஆண்டவரோ நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். ஒரு மனுஷன் பரிபூர்ணப்படணும். மரணங்கிறது எப்படி இருக்கணும், மனசுல நல்லா நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய யாராவது உங்களை பார்த்து ஒரு வேளை கேட்குறாங்கன்னு வச்சுங்க, உன் சாவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நல்ல முதிர் வயதில், வசனம் அப்படிதான் சொல்லுது, கதிர் முற்றி களஞ்சியத்தில் சேர்க்கிறது போல நல்ல முதிர் வயதில் அந்த கல்லறையை சேருவோம். நல்ல முதிர் வயதுங்கிறது எப்போ, 120 இருக்கலாம், நீங்கள் விசுவாசித்தா
50 கூட இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறபடி பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்குறான், இந்த யோவான் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னது, இவன் உயிரோடு நான் வர்ற வரலையும் இவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டார். அதனால் கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து மரணத்தை விரும்பாமல் இயேசுவின் நாமத்தில் நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கணும்னு சொன்னீரே, இன்னும் கூட நான் போக வேண்டியது செய்ய வேண்டியது எனக்கு நிறைய இருக்குன்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டா அவர் தயாளனாக இருக்கிறார். நாம ஏன் வன்கணனா இருக்கணும்? அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வருகை தாமதிக்குமானால் தேவனுடைய தயவினாலே உங்களுடைய வாழ்நாளை நல்ல முதிர் வயது வரல வாழ, ஏன்னா அந்த வயதை அந்த வாழ்நாளை பூர்ணப்படுத்துகிறவர் கர்த்தர். கொஞ்சம் கவனிங்களேன், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர்? 11ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நானும் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கிறான். பொல்லாத மேய்ப்பன் தான் உங்க ஜீவனை வாங்குவான். இங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். யோவான் 16வது அதிகாரத்தை திருப்பி அந்த 16வது அதிகாரத்துக்கு வந்துருங்களேன். சாரி, 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரத்தை திருப்பி 16வது வசனத்தை படிங்க. யோவான் 15ல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் தான் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை தெரிந்து கொண்டார்னு விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது பாருங்க, இந்த யோவானுடைய புத்தகத்தில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்கு தெரியுமா? நீங்க வாசிங்க, இந்த யோவான் 15வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, சுகமா இருக்கலாம், ஆரோக்கியமோ, செழிப்போ, கிருபையோ, வரங்களோ, பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கையோ, அல்லது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ என்ன கேட்டாலும், ஏன்னா அவர் அன்புள்ள ஒரு தகப்பனா இருக்கிறார். உதாரணத்துக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த வசனத்தை சொல்லுது பாருங்க, கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா இங்க கவனிங்களேன், நீங்க கனி கொடுத்தாதான் பிதா மகிமைப்படுவார். உதாரணத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருக்கு, பசங்களெல்லாம் வச்சு ஒரு கிராமத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே போய் நின்றுட்டு இருந்தப்போ அங்கே வேற ஒரு விஷயமா போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல சின்ன பிள்ளைகளை ஓட வச்சு ப்ரைஸ் கொடுத்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நல்லா வேகமாக ஓடி வரான். ஓடி வரும்பொழுது அவங்க அந்த ஒரு நபர் வந்து வேகமாக கையை தட்டி வாடா வாடா வாடாங்கிறாரு. என்ன ஒரு இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாருன்னு அப்புறம் சொல்கிறார், என் பையன் சாராது அப்படிங்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பையனுடைய ஓட்டம் அது முன்னேறும் பொழுது தகப்பனுடைய மனம் மகிழ்கிறது. எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், பாரு சார் இது என் மகன் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அநேகருக்கு சொல்றான், ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன், இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டா, நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வந்தா, இதனால பிதா மகிமைப்படுவார். அதனால பிதா மகிமைப்படும்படியான சுகத்தையும் செழிப்பையும் கிருபைகளை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இதே நீங்க வியாதிப்பட்டு அப்படியே இருமி அப்படியே ஒரு மாதிரி சோத்திரம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, அதனால பிதாவும் மகிமைப்பட மாட்டார், உங்களை சுற்றி உள்ளவங்களும் மகிமைப்பட மாட்டாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் சொல்றது ரொம்ப உங்க மனதில் நல்லா நீங்க உள்வாங்கணுங்கிறதுக்காக சொல்றேன் பாருங்க. ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது, நீங்க எவ்வளவுதான் நீங்க நேசித்தாலும், எவ்வளவு நீங்க ஆஸ்தி, எவ்வளவு நீங்க சம்பாதித்து வைத்தாலும், உங்களுக்கு பலவீனம்னு ஒன்று வந்து அடுத்தவர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுற நிலை வந்துடுச்சுன்னு வச்சுக்க, அடுத்து அவங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்போ இவங்க சாவாங்கன்ற அளவுக்கு போயிடும். இந்த உலகம் அப்படிதான், யாராக இருந்தாலும் சரி. அதனால கவனித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படிப்பட்ட நிலைமை வராதபடிக்கு நமக்கு சுகத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்கிறார். நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்றதுனால பிதா மகிமைப்படுவார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதோ, அதான் வசனம் சொல்லுது பார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால், மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு நீங்க கனி கொடுத்தாதாங்க சீஷரே, நீங்க சுகமா இருந்தாதான் சீஷரே, நீங்க ஆசீர்வாதமா இருந்தாதான் உங்களை குறித்து உலகம் சொல்லுது. பாருங்க,
பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போனாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க பாருங்க. உங்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லணும், அடுத்த பிள்ளைகளை கூப்பிட்டு நீயும் போய் சர்ச்சில் போய் போல ஜெபம் பண்ணி ஆசீர்வாதமா இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பாடமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். இவங்க நல்லா இருந்தாங்க, சர்ச்சுக்கு போனாங்க, இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். வேதம் சொல்லுகிறபடி தேவனாகிய கர்த்தர் நாம கனி கொடுக்கும் பொழுது, வேதத்தில் ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளலாம். ஏசாயா 53வது அதிகாரத்துக்கு வந்துட்டு கடைசி வசனத்தை பாருங்களேன். ஏசாயா 53:12 பாருங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. நல்லா கவனிங்களேன், இந்த பாவத்தினால கூட வியாதிகள் வருகிறது. அதனால தான் 38 வருட வியாதியஸ்தனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, சபையில் அவனை பார்த்துட்டு உடனே இனி உனக்கு கேடு ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாத. அதனால தான் அங்க சொல்லும் பொழுது ஒருவேளை பாவத்தினாலோ சாபத்தினாலோ எதனால் வந்த வியாதியா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவரிடத்தில் வந்தவர்களை குணமாக்குகிறவர். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் என்ன செய்தார் சொன்னா, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, தாமாக முன்வந்து சுமந்து. இன்னைக்கு உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்காக இயேசு அவர் தாமே முன்வந்து உங்களுடைய நோய்களையும் உங்களுடைய வியாதிகளையும் உங்களுடைய வலிகளையும் உங்களுடைய சாபத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய கிருபைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை, எல்லாரும் சொல்லுங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். திருப்பி சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். நீங்க சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை சுகமாக்கினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, அவர் மேல் வந்ததனால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். பேதுரு கூட அதான் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பைபிள் வசனத்தில் படிக்கும் பொழுது கூட ஏசாயா அதை தான் சொல்றார். அவர் ஏசாயா 53வது அதிகாரத்தில் நாம் படித்த அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், தேவன் நமக்காக அவர் நோய்களை எல்லாம் நம்முடைய வலிகளை எல்லாம் அவரா முன் வந்து நான் பாவத்தையும் அக்கிரமத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அவரா முன் வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் பொழுது, அவராக முன் வந்து 38 வருட வியாதியஸ்தரை பார்த்து நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் நடந்தது போல நீங்களும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடப்பீர்களேயானால் உங்களுக்கும் சுகம் நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எபிரேயருடைய புத்தகத்தை 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 13வது அதிகாரத்துக்கு வாங்க. 12வது வசனத்தை பாருங்க. அந்தப்படியே, நல்லா புரியுதா பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி பாடுபட்டார் சொன்னா, நீங்க பாடுகளின் வழியா வியாதியில பாடுபடக்கூடாது என்பதற்காக. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, ஜனங்கள் சுத்தமாகும்படியாக, ஜனங்கள் ஆரோக்கியம் அடையும்படியாக அவர் என்ன செய்தாராம்? வேதம் சொல்லுகிறது, அந்த நகர வாசலுக்கு புறம்பே வெளியில அந்த கொல்கதா மலையில அவர் ரத்தம் சிந்தி பாடுபட்டு வியாகுலப்பட்டது எல்லாம் எதற்குன்னு சொன்னா, அவர் ரத்தம் சிந்தினதும் கண்ணீர் விட்டதும் அவருக்கு பரிந்து பேசினது எல்லாமே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சுகமாக வேண்டும் என்பதற்காக தான். நல்ல பார்வை உண்டாகணும், நல்ல ஆரோக்கியம் உண்டாகணும், அவர் நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கணும். எத்தனை படி ஏறி வந்தாலும் மூச்சு வாங்காம தைரியமா, இன்னும் 4 ஃப்ளோர் இருந்தா கூட சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆரோக்கியம்
நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஜனத்திற்கு பலி செலுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து ஏன் பாடுபட்டார் அப்படி சொன்னா, பழைய உடன்படிக்கைகளை போய் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பலி செலுத்துறத படிக்கலாமா? 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத எண்ணிக்கைக்கு கணக்கும் இல்லாத திரளான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். நல்ல கவனிங்களேன், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறதுக்கு, சுகம் உண்டாகிறதுக்கு, ஜனங்களுக்கு நல்வாழ்வு உண்டாகும்படி ஆலயத்தை கட்டி ஜனங்கள் வருகிற ஜனமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த ஜனங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கணும், அந்த ஜனங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். உலகத்தில் இருக்கிற ஜனங்களிலே அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னாலே எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், அதே போல தான் இந்த உலகத்திலே கிறிஸ்தவங்கன்னு சொன்ன குறிப்பாக நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். அதனால தான் அவர் என்ன செய்தார்னு சொன்னால், அந்த ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும்படி, அந்த பாவ நிவர்த்தி உண்டாகும்படி அந்த ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணுங்கிறதுக்காக இப்போ படிங்க. ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். ஏன் பலியிட்டாங்க? திரளான ஆடு மாடுன்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியணும்னு வச்சுங்க. அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஒரு குடும்பத்தில் குறைந்தது எவ்வளோ பிள்ளைங்க இருக்கலாம்னா, ஒரு 10 பிள்ளைங்கள் இருந்து 20 பிள்ளைகள் வரையிலும் பெற்றுக்கொள்ளலாம். அவங்களுடைய இஸ்ரவேலர்கள்லாம் எத்தனை பிள்ளைகள் பெற்றுக்குவாங்கன்னு சொன்னால் 10லிருந்து 20 பிள்ளைகளை 20க்குள்ளே தான் என்ன செய்ய முடியும், 20 பிள்ளைகளுக்குள்ளே பெற்றுக்கொள்ளலாம். 10 பிள்ளை பெற்று எடுக்கிறது பெரிய விஷயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவங்க இப்படி குடும்பத்துக்கு அப்படி வரும் பொழுது அவங்க பாவ நிவர்த்தியத்துக்காக ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடை என்ன செய்யணும், பலியிடணும். இப்போ கவனித்துக் கொள்ளுங்களேன். இப்போ இவங்க பலி செலுத்தினது இங்கே எண்ணிக்கைக்கு நாம் படிச்சலையா, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடு மாடுகளை பலியிட்டாங்க. அது எவ்வளவு ஆடு மாடுன்னு சொன்னா 63. என்னென்ன பலி பாருங்க. சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக ஜனங்க வராங்க பாத்தீங்களா, வர்ற ஜனம் எல்லாம் சமாதானத்தோடு என்ன அதான் இருங்க, அந்த வசனத்தை படிங்க. சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக வர்ற ஜனம் சமாதானத்தோடு போகணும், நோய் இல்லாம இருக்கணும். நீங்க கவனிச்சு பாருங்க, வியாதி இருந்தா வியாதியில் இருக்கிறவங்க என்ன சமாதானத்தோடு இருக்கிறன்னு சொல்ல முடியுமா? ஒரு வலியோடு இருக்கிறவங்க, ஒரு வியாதியோடு இருக்கிறவங்க, ஒரு ரொம்ப துடிக்கிறவங்க, சில மக்களெல்லாம் வியாதிகளெல்லாம் ரொம்ப கொடுமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பாருங்க, அந்த வியாதி வரக்கூடாது, அந்த வியாதியை முதல்ல எதிர்த்து பேசுங்க, வியாதி நல்லது கிடையாது. அதனால தான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் பாருங்க, ஜனங்க சமாதானமாக இருக்கணுங்கிறதுக்காக சாலமோன் என்ன செய்யறான், 22,000 சொன்னால் 22,000 மாடுகள். யோசிச்சு பாருங்க, ஒரு 10 மாட்டை வெட்டினாலே எவ்வளவு ரத்தம் போகும். 1000 மாட்டை சேர்க்கணும்னா எவ்வளோ பெரிய கிரவுண்டு வேணும்? 1000 மாடை சேர்க்கணும், 1000 மாடு. அப்போ 22,000 மாடு, 22,000 மாட்டை பிடிச்சி வெட்டினா எவ்வளவு, அப்படி வெள்ளம் போல ரத்தம் என்ன செய்யும், பெருக்கெடுத்து ஓடும் பாருங்க. அடுத்து படிச்சு பாருங்களேன், அங்க சொல்லுது பாருங்க, 22,000 மாடுகளையும் 1,20,000 1,20,000 1,20,000 ஆடுகள். அதை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ஆடுனாலே எவ்வளவு இடங்க வேணும். இந்த சுந்தராபுரம் இங்கிருந்து குறிச்சி அதை தாண்டி உக்கடம் வரலாம் போனால் கூட என்ன செய்யாது, 1,20,000 ஆடு, 1,20,000 ஆடு. இன்னைக்கு ஒரு சிலர் ஒரு 200 ஆடு வச்சிருப்பான், அதுவே ஒரு பெரிய மந்தையாக போயிட்டு இருக்கும். அப்போ கவனித்து பாருங்க, இவ்வளவு ஆடுகளையும் இவ்வளவு மாடுகளை கொண்டு வந்து வெட்டினா அந்த ரத்தம் அந்த பட்டணத்திலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு எப்படி போயிருக்கும், எப்படி அந்த ரத்தம் இருந்திருக்கும். ஏன் அத்தனை பலிகளை செலுத்தினாங்க, ஏன் அத்தனை ஆடு மாடுகளை கொண்டு வந்து பலியிட்டு ஏன் இதை செய்தாங்கன்னு சொன்னா, அப்படியாகில் அவர்களுக்கு சமாதானம் உண்டாகாதா?
ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, மனிதன் மேல இருக்கிற அந்த சாபத்தை, அந்த பாவத்தை எல்லாம் ஒரு மிருகத்தின் மேல வைத்து அந்த மிருகத்தின் மேல அந்த சாபம் போகணும், ஏன்னா இவன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் ஒரு உடன்படிக்கை உண்டு பண்ணினார். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்களேன், இதெல்லாம் எதற்கு? ஒவ்வொரு மனிதனும் சமாதானத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக. இங்க பாருங்க, 22,000 மாடு, 1,20,000 ஆடு, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வெட்டி ரத்தம் வெள்ளம் போல ஓடினாலும் இந்த ஜனங்களுடைய பாவம் போச்சா அப்படின்னா சந்தேகமா தான் இருக்கு. அதனாலதான் பாருங்க, எவ்வளவு பலி செலுத்தினாலும் இதனால பூரணம் ஆகாது என்பதற்காக தான் ஜனங்களுடைய மீட்புக்காக தேவாதி தேவனே இந்த உலகத்தில் வந்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக பட்டணத்துக்கு வெளியில் அவர் பாடுபட்டார். ஏன்னு சொன்னா இவர்களுக்கு, ஏன்னா பழைய உடன்படிக்கை என்னதான்? பழைய உடன்படிக்கை என்ன? யாத்திராகம புஸ்தகம் 21வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா உடன்படிக்கை ரொம்ப மோசமா இருக்கும். பழைய உடன்படிக்கை யாத்திராகம புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. 21ல் 23. வேற சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன். இங்க கவனிங்க, வேற சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பலி கொடுக்கப்படும். அப்போ ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு இன்னொரு மனிதன் வரணும். ஏன்னு சொன்னா பலிக்கு பலி. அதனாலதான் பாருங்க பார்த்தாரு, எந்த மிருகத்துடைய பலியும் மனுஷனை பூரணமாக்கல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனே இந்த உலகத்தில் வந்து அந்த ஜனங்களுக்காக பாவமாகி, அந்த ஜனங்களுக்காக சாபமாகி, அந்த ஜனங்களுடைய வியாதியிலிருந்து மீட்கப்படும்படி அவர்களை அந்த பாவத்திலிருந்து கொண்டு வரார். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்குன்னு சொன்னால் சமாதானம். ஆனால் தான் பைபிளில் சொல்லிடுறோம், சாலமோன் என்ன செய்தா, ஜனங்களுக்குள்ள சமாதான பலி. பைபிளில் படிக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். அப்போ அந்த குணமாவதற்கான அந்த சமாதானத்திற்கான பலியை, அதனால பைபிளை படிக்கிறோம், இயேசு சமாதானக்காரனர். சமாதானத்தை, ஒவ்வொரு மனிதனும் சமாதானத்தை இழந்து இருக்கக்கூடாது என்பதற்காக தான். பைபிளை படிக்கலாம, சங்கீதம் 130வது சங்கீதத்தில் பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்னைக்கே வந்து இந்த சுகத்தை குறித்து, பழைய ஏற்பாட்டிலிருந்தே இந்த சுகத்தை குறித்து பேசப்படுகிறது. பைபிளில் சொல்லப்படுது பாரு, நீ சுகமா இருக்கணுமா, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. அப்படியெல்லாம் நீ கனம் பண்ணும் பொழுது, உன் தாயை தகப்பனை கனம் பண்ணா உன் வாழ்நாள் நீடிக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னு சொன்னா நல்வாழ்க்கைக்கு. இங்க பாருங்க, தாவீது எழுதின சங்கீதம் தான் இது. இந்த தாவீது எழுதின சங்கீதத்தில் அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, கர்த்தாவே ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவி கவனித்திருப்பதாக. ஏன்னு சொன்னா, இவன் வியாகுலத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நல்லா கவனிங்க, தாவீது இந்த வியாதியிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் வெளியே வரணுங்கிறதுக்காக இந்த சங்கீதத்தை எழுதுறார். இன்னைக்கு உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் கூட வியாதியிலிருந்து, என்ன வியாதியோ அது நமக்கு வரக்கூடாது. ஏன்னு சொன்னா, அது வந்தா அவருடைய தழும்புகளால் நம்ம உடனே குணமாகணும். நமக்கு உலகத்தில் பொல்லாங்கன் பிசாசு வியாதிகளை எய்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவைகளை நாம் ஜெயித்து சுகம் பெற்று கர்த்தருக்கு சாட்சியை ஜீவிக்கணும். பாருங்க, இங்க வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தாவே ஆழங்களில் இருந்து நோக்கி கூப்பிடுகிறேன், ஆழங்களில் இருந்து, வேதனையில் இருந்து கூப்பிடுறேங்கிறார். அடுத்து பாருங்க, ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? ஏன்னு சொன்னா, இந்த உலகத்தில் யாருமே நீதிமான் இல்லை, எல்லாருமே பாவம் செய்தவர்கள் தான். எல்லாரும் யாரு 100% கரெக்டா இருந்தாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. அதாவது எலியாவை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கணும். அவர் எலியாவின் ஆவியை உடையவர். அந்த எலியா கூட எப்படி இருந்தார் சொன்னா, குறை சொல்றவரா தான் இருந்தார். அவர் கூட ஆண்டவர்கிட்டே வந்து சொல்றாரு, இந்த பட்டணத்தில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறார், எல்லாருமே இல்லை, இந்த எசபேல் என்னை கொல்ல பார்க்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்போ ஆண்டவர் சொல்றார், தம்பி நீ மட்டும் இல்லப்பா, பாகாலுக்கு முழங்கால் படியிடாது, இன்னும் 7000 முழங்கால்கள் உண்டு அப்படின்னு சொல்றாரு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, யாருமே நீதிமான் கிடையாது. அதனால உங்களை நான் பாவம் செய்ய சொல்லல, நீங்க யாரா இருந்தாலும் நீதிபரராகி இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சுகம் உண்டு, அவரை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டுன்னு தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த காரியத்தை வலியுறுத்துறோம். இங்க கவனிச்சு பாருங்க, அவன் சொல்றான், உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு.
ஏன்னு சொன்னா நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுனால தாவீது அன்னைக்கே அதை தாவீது நல்லா புரிஞ்சிட்டதுனால சொல்ற, ஆண்டவரே இந்த உலகத்துல உத்தமம் யாரும் இல்லை. தாவீது நிறைய தப்பு செய்தான். ஆனா தாவீது தப்பு செய்த உடனே ஆண்டவர் பக்கமா திரும்பி தன் பாவத்துக்காக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். 4ஆம் வசனம், உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அவரிடத்துல வந்துட்டா நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருந்தேன். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்முடைய அக்கிரமங்களின் நோய்களை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? புழுதியில் இருக்கிறவனை குப்பையில் இருக்கிறவனை தூக்கி விடுகிறவர் கர்த்தர். இன்னைக்கு தூக்கி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார். இங்க வச்ச ஆண்டவர், இங்கிருந்து கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நிலையிலும் உயர்த்தி நம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அவர் மகிமைப்படும்படி உங்களை எடுத்து உயர்த்துவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. எப்பொழுது சுகம் கிடைக்கும், எப்பொழுது எனக்கு செழிப்புண்டாகும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில கடன் மாறும், எப்பொழுது எனக்கு தரித்திரம் மாறும் சொல்லி ஒருவேளை நீங்க காத்திருந்தா உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாகும்படி, உங்களுடைய கஷ்டம் மாறும்படி, உங்களுடைய வியாதி மாறும்படி தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல அவர் ஊற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்ற, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும், அந்த ஜாமக்காரனை பார்க்கலாம் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, அவரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு, வியாதியிலிருந்து மீட்பு, கடனிலிருந்து மீட்பு, சாபத்திலிருந்து மீட்பு, இயலாமை, முடியாமை, முதுமை, இது எல்லாவற்றிலிருந்தும் மீட்பு உண்டு. மீட்பு உண்டு. வயதாயிட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய், உன் பலவீனத்தில் அவருடைய பலன் வந்து உன்னை திரும்ப பலவானா மாத்திரும். அதனால தான் வசனம் சொல்லுது, தரித்திரன் செழித்திடுவான், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஏன்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனையும் பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. வியாதியிலிருந்து பலப்படுத்துவார், தரித்திரத்திலிருந்து பலப்படுத்துவார், உங்களுடைய தோல்வி எண்ணங்களிலிருந்து பலப்படுத்துவார். பயப்படாதே, உன்னால் முடியும். பைபிள் எல்லாம் கவனிச்சு பாருங்க, பைபிள் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அநேக இடங்கள்ல பாருங்க, நீ பயப்படாத. கிதியோனை பார்த்து சொன்னார், நீ பயப்படாத. யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ பயப்படாத, நீ தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு யுத்தத்தை நடப்பி. தாவீதை பார்த்து சொன்னார், பயப்படாத. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பயப்படாத. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதீங்க. இன்னைக்கு என்ன பார்த்து சொல்றார், பயப்பட வேண்டாம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார். அவர் சகல அக்கிரமங்களிலிருந்து, மீறுதலிலும் மீட்டுக் கொள்வார். மீட்டுக் கொள்வார்னா, அதாவது பிடிப்பட்டிருக்கிற அந்த பிடியிலிருந்து கர்த்தர் மீட்பார். வியாதி என்கிற பிடியிலிருந்து, அநேக தோல்வி எண்ணங்களிலிருந்து. இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, யோவானுடைய புத்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பி, 6வது அதிகாரத்தில் 53க்கு வாங்க. 53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, பிழைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, பிழைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாய் இருக்கிற அப்பத்தையும்
அவருடைய ரத்தத்துக்கு ஒப்பா இருக்கிற அந்த திராட்சரசத்தையும் அதை பருகுகிறவனும் புசிக்கிறவனும் யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது பிதா கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறது போல அந்த அப்பத்தையும் அந்த திராட்சரசத்தை எடுத்து அவர் சொல்றார், இதை பானம் பண்ணுகிறவன் என்னுடைய அப்பத்தை புசித்து என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நான் பிழைத்திருக்கிறது போல அவர்களும் பிழைத்திருப்பார்கள், நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். அப்படி பிழைத்திருக்கும்படிதான் கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இது உங்களுக்காக சித்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையினுடைய ரத்தம் என்று சொன்னார். ஆகவே இந்த புது உடன்படிக்கை ரத்தம் என்ன செய்யும்? இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்வோமா? யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்க, ஐஸ்வர்யத்தை கேளுங்க, அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி. நான் சுகமானேன், நான் சுகமா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது தான் ஐயோ ஐயோ அப்படியெல்லாம் போவாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்பொழுது போகும்போது தான் அவர் யாராவது தாங்கிட்டு போகணும், ஏதாவது பிடிச்சிட்டு போகணும். உள்ளே இருந்து வரும்போது நீங்கள் கையை பிடிச்சிங்கன்னா நான் இப்போ நல்லா தானே இருக்கேன், நடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வருவாங்க. ஏன்? அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆரோக்கியம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, அந்த வியாதி அவர்களை குறுக வைக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவருடைய பிள்ளைகள் குறுகி போவதில்லை, அவருடைய பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை, அவருடைய பிள்ளைகள் அவரால் சுகம் அடைந்து இந்த உலகத்தில் ஆளுகிறவர்களாகும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகும், மன மகிழ்ச்சியினால். ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய சந்தோஷம், அவருடைய நிறைவு, அவருடைய சுகம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி பந்திக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய தழும்புகளால் சுகமானேன், என்னை சுகப்படுத்தும்படி இயேசு எனக்காக சாபமாகி என் நோய்களை எல்லாம் சிலுவையில் நீர் சுமந்து தீர்த்தபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிக்கலாம். இயேசு கிறிஸ்து எந்த மனிதனையும் சுகப்படுத்துகிறவர். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை அவர் சுகப்படுத்துவார். உங்களுடைய வியாதிகள் மாறும், எந்த பலவீனமானாலும் மாறும். நீங்கள் கேட்டுக்கொண்டால் உங்களுடைய உற்றார் உறவினர்களை குணப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தேவன் சுகம் தருகிறவர். அவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறார், சமாதான காரணர் அவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் எல்லாம் மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனம் மாறும்படி, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும்படி தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்கிறவர். எல்லாரும் சுகம் பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. என்னை சுகப்படுத்துகிறவரே, பலப்படுத்துகிறவரே, நல்ல கைகளை தட்டி இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் என்று விசுவாசிக்கிற எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தெய்வீக சுகம் ஒவ்வொருவர் மேலும் பலிப்பதாக. ஒவ்வொருவரும் என்னை கிறிஸ்து பலப்படுத்தினார் என்று சொல்லும்படி கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை அறிந்து நாளுக்கு நாள் பலப்படத்தக்கதாக கிருபை தருவீராக. 38 வருடம் காத்திருந்த அந்த வியாதியஸ்தனை போல இன்றைக்கு அநேகர் சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, கடன் மாற வேண்டும், சொந்த வீடு வேண்டும், சுயமாக கம்பெனி ஆரம்பிக்க வேண்டும் என்று என்னென்ன காரியங்களுக்கு காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரும், காத்திருந்த ஒவ்வொருவரும் பலனடையட்டும். இயேசுவின் நாமத்தினால தெய்வீக சுகம் உண்டாகட்டும், தேவனுடைய கிருபை பெருகட்டும். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. கர்த்தாவே, உடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா, வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொருடைய பலவீனம் மாறி சுகத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக. நான் சுகமானேன் என்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. ஜெபிக்கிற ஒவ்வொருவரும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறவர், நன்மை செய்கிறவர். உம்முடைய நாமத்தினால சுகம் உண்டானதற்காக நன்றி. உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.